அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் ரயில் பிரயாணம் செய்தா, அவர் தான் அமர்ந்திருக்கிற அந்த ஏரியா முழுவதையும் அந்த ரயில்ல பயணம் செய்கிற நேரம் வரைக்கும் சுத்தமா வச்சுக்குவார். அவங்கவங்க எதையாவது சாப்பிட்டுட்டு, அதனுடைய கழிவுகளெல்லாம் அப்படியே போடுவாங்க. பேப்பர் எடுத்தாங்கன்னா கிழிச்சு போடுவாங்க. நிறைய பொருட்கள எதாவது வாங்கி சாப்பிட்டு அந்த அட்டைப்பெட்டியெல்லாம் அப்படியே தூக்கி போடுவாங்க. வாழைப்பழம் சாப்பிட்டு தோல் அப்படி போட்டு வைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய செய்தாலும் இவர் அந்த அழுக்கள் விழ விழ என்ன பண்ணுவார்ன்னு சொன்னா, ஏதாவது ஒரு விதத்தில அவைகளெல்லாம் அந்த இடத்துல கிளீன் பண்ணி போடுவார். அப்போ அவருடன் பயணம் செய்கிற வேறு சிலர் கேட்பாங்க, உங்களுக்கு இதான் வேலை? நீங்க என்ன ஸ்வீப்பராங்க? சுத்தம் செய்கிறதுக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட் உங்களே நியமிச்சிருக்காங்க. உங்கள் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே, ஏன் அவன் குப்பையை போட்டே இருக்கிறான், நீ க்ளீன் பண்ணி கொண்டே இருக்கிறீர். அப்போ அவர் சொல்லுவார், தம்பி யார் குப்பை போட்டாலும் நான் இருக்கிற இடத்துல நான் சுத்தமாக இருக்க விரும்புகிறேன். நான் அவர்களுக்காக இதை செய்யலை. அவர்களுக்கு இட்ஸ் ஓகே. அவங்க எல்லா குப்பைகளுக்கு நடுவிலே உட்காந்து நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா கதை பேசுவாங்க, நிறைய அரசியல் பேசுவாங்க. அவங்களுக்கு அது பழகி போன விஷயம். நான் என் கண்களுக்கு முன்பாக குப்பைகள் இருக்கிறத நான் அலோவ் பண்ணுறதில்ல. இது அவங்களுக்காக நான் செய்யலை, எனக்காக செய்கிறேன். நான் இந்த ட்ரெயினில் பயணம் பண்ணுற வரையும் சுத்தமாக இருக்கணும். வாழ்க்கையில் பல நேரங்களில் சில விஷயங்களை அவர் மற்றவர்களுக்காக இல்லை, நமக்காக. சிலர் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற குப்பையே என்ன பண்ண மாட்டாங்க, எடுத்து போட மாட்டாங்க. ஏன்னா அது அவங்க வேலைம்பாங்க, மனைவி வேலை, இல்லை வேலைக்காரி வரது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்பாங்க. ஆனால் சுத்தத்தை விரும்புகிறவன் அந்த வீட்டில் இருந்தால் யார் குப்பையை போட்டாலும் சரி, அதற்காக அதை பற்றி கவலைப்படாமல் போக மாட்டாங்க. நாம் இருக்கிற இடம் சுத்தமாக இருக்கணும். நான் இன்றைக்கு கூட எந்த ஒரு ஊர்லேயும் எந்த ஒரு ஹோட்டல்லையும் ரூம் போட்டாச்சுன்னு சொன்னால், எந்த லாட்ஜில் புக் பண்ணாலும் முதலாவது அந்த அறையெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து நானே க்ளீன் பண்ணுவேன். தேவைப்பட்டா, எனக்கே அந்த வேலை, ஏதோ ஒரு நாள் இருக்க போகிறோம், இல்லை 2 நாள் இருக்க போகிறோம், அது எப்படி இருந்தால் அப்படியே இல்லை, நாம் இருக்கிற வரைக்கும் அந்த சுத்தமாக. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் மற்றவர்களுக்கு பெரிய ஒரு ஆர்வமாக இராது. பாருங்கள், சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா சமாதானத்தை அவங்க விரும்ப மாட்டாங்க. அதற்காக நாமும் சமாதானத்தை விரும்பாமல் இருக்கக்கூடாது. பலர் ஐக்கியத்தை விரும்ப மாட்டாங்க, நாமும் அதை விரும்பாமல் இருக்கக்கூடாது. பலர் நல்ல காரியங்களை விரும்பாமல் இருப்பாங்க, அதுபோல் நாமும் இருக்கக்கூடாது. நாம் இருக்கிற இடத்துல சமாதானமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், எல்லா காரியங்களும் சரியாக இருக்கணும்னா மற்றவர்கள் சரியாக இல்லை அதை நம்ம கவனிக்கக்கூடாது. நாம் இருக்கிற இடத்துல காரியங்கள் சரியாக இருக்க வேண்டுமென்றால் அதற்கேற்ற விதமாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை சில நேரங்களிலே நாம் இறங்கி வர நேரிடும், தாழ்ந்து போக நேரிடும், பல்வேறு காரியங்களிலே அனுசரித்து போக நேரிடும். ஏனென்றால் நாம் ஒரு அமைதியான வாழ்க்கையை விரும்புகிறோம், ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை விரும்புகிறோம், ஒரு ஐக்கியமான வாழ்க்கையை விரும்புகிறோம். அந்த விதமான உயர் நோக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அப்படின்னாலே மற்றவர்களுக்காக அல்ல. ஏன் சில காரியங்களில் நாம் வித்தியாசமாக இருக்கிறோன்னு சொன்னால், நாட் இன் ஆர்டர் டு ப்ளீஸ் தம், நாம் ஒரு நல்ல சூழலை எதிர்பார்க்க. அப்போ நல்ல சூழலை எதிர்பார்க்கும் பொழுது அதற்காக நாம் சில காரியங்களை நம்மை தாழ்த்தி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனவே அந்த ட்ரெயினில் அவர் சுத்தம் பண்ணும் பொழுது அவர்களுக்கெல்லாம் அசுத்தம் பண்ணுறாங்க, நான் ஏன் சுத்தம் பண்ணணும்னு கௌரவ பிரச்சனை பார்த்தா அவர் அழுக்களுக்கு நடுவில் தான் பிரயாணம் பண்ணணும். அது அவருடைய பழக்கம் கிடையாது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நலமானதை நாம் விரும்புகிற பொழுது, நன்மையானதை விரும்புகிற பொழுது, அது நம்முடைய பக்கத்திலிருந்து தேவ கிருபை சார்ந்து இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். மற்றவங்கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதை முதலாவது நாம் என்ன செய்யணும். அவங்க நாம் எதிர்பார்க்கிற விதமாக செய்யாமல் கூட போகலாம். ஆனால் அவர்கள் இவ்விதமாக இருக்க வேண்டும் நாம் எதிர்பார்க்கும் பொழுது அவர்கள் இராமல் போனாலும் நாம் அவ்விதமாக இருப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு தேவையான கிருபைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆக யார் எப்படி இருக்கிறாள் என்பதல்ல, நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்க வேண்டுமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவ்விதமான ஒரு மனநிலையை நாம் கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நம்மை வாழ்வதற்கு அவர் நமக்கு உதவி செய்கிறார். அவ்விதமாக கர்த்தர் உங்களோடு உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக.